ராகு கேதுவை நல்லா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அவன் ஏதோ செய்யணும். உடனே நம்ம 7.5 சனி அட்டம சனின்போம். ஒரு புண்ணாங்கம் கிடையாது. இந்த அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் 2 பேரும் சேர்ந்தா என்ன வினைய கொடுப்பானோ அது 3ஆம் இடம் கொடுத்துரும். 3ஆம் இடத்து அதிபதி கொடுத்துரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மகத்துல பிறந்தவங்க, மூலத்துல பிறந்தவங்க, அவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்து. தேவையில்லாத பழி, பாவம், அசிங்க, அவமானம், குற்றம் நடந்தே தீரும். பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த கிரகங்கள் இருந்தால் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பழியையும் பாவத்தையும் இமுசையும் கொடுக்காம போகாது. கேது திருடுனான வெளியே கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கிரகம் 6ஆம் வீட்டுல ஒரு கிரகம், எந்த கிரகம் வேணாலும் திசை நடத்திட்டோம், புத்தி வேணா நடத்திட்டோம், அந்தரவனா நடத்திட்டோம், பிராணம் நடத்திட்டோம், சூட்சுமம் நடத்திட்டோம். எழுதிக்கங்க, 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு அடுத்த திரிகோணம் வேலை செய்யும். அதே மாதிரி பரிவர்த்தனை ராஜயோகம் இருக்கு, அது ஒரு பொழுது வேலை செய்ய. எந்த கிரகம் எங்க இருக்கோ அதைத்தான் செய்யும். நீங்க முதல்ல கண்டதை குழப்பாதீங்க. உலகளம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் செலம்படி வாழ்த்தி வணங்கும். உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரையிலும் ஜோதிடத்தை உலகிற்கு தந்த அத்தனை குருமார்களையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி வழிபடுகின்ற நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாமே ஜோதிடம் தான். நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் இல்லாத படைப்பு இல்லை. ஜோதிடம் எங்க இல்லை அப்படின்னா அது கைலாயத்தில் வரையிலும் போய் சென்று இருக்கிறது ஜோதிடம். முருகப்பெருமான் ஒரு முறை பழத்திற்காக கோபித்து கொண்டு அவர் வெளியே போய்விட்டார். அவரை யாரும் கண்டுபிடிக்க முடியல. முருகன் எங்கே போனார் என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பெரிய தாடி மீசையோட ஜடாமுடியோட வரார். கைலாயத்துக்கு வர்றார். பார்வதி பார்த்துட்டு குறிப்பறிஞ்சிட்டு, மகனே முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க. எல்லா உறவுக்காரங்களும் வந்து முருகனை பார்க்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. கற்றலின் கேட்டல் நன்று. ஒருத்தர் சாப்பிடல, சுவையா சொல்றார். சொல்லும் பொழுது நாவில் எச்சில் ஊற வேண்டும். அதுவே உண்மைதான். இந்த ஐயாவோட டைலாக் டெலிவரி தான் நமக்கு சரியா புரியல. சப்ஜெக்ட் ரொம்ப தீம். ஜோதிடம் வேறு, சாஸ்திரம் வேறு. ஜோதிடம் ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் தான். கணிதம் போட்டவனுக்கு சாஸ்திரம் சொல்ல தெரியாது. சாஸ்திரம் என்பது, அதாவது வேதம் என்பது ரா மெட்டீரியல். புராணம் என்பது அதனுடைய வேதத்தினுடைய அசைவுகளை சுவைபட நாம் அனுபவிப்பதற்குரிய முறைகள். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயன்னு சொல்றோம். எல்லாத்துக்குள்ளரையும் ஒரு உள்ள ஒளிஞ்சிருக்கு டெப்த். அதனால நம்மளிடத்துல பொறுத்தளவில் இந்த ஜோதிடர்களாக இருப்ப ஐயா சொன்னார், கெட்டிக்காரனும் கிடையாது, மோசமானவனும் கிடையாது. ரொம்ப பகிரங்கமா சொல்றாரு. ஜோதிடத்தை திடமாக சொல்ல வேண்டும். சக்தி ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் பழக்கம் தான், பட் நான் கொஞ்சம் பழைய ஆள் தான். ஆனால் இடையில கொஞ்ச நாள் நான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். ஆனால் நான் இதுக்கு போயிட்டேன், கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி போயிட்டேன். நான் விருட்ச சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 600-700 மரங்கள் உங்களோடு பேசும். எவ்வளவு மோசமானவனையும் காப்பாற்றக்கூடிய வழிமுறை உண்டு. ஐயா சொன்னார் பாருங்க, கருவாடு, மஞ்சள் துணி, வெள்ளை துணி எங்க காணா சொன்னார்ல. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், அதோடைய கெமிஸ்ட்ரி என்ன செய்யும் நாம நினைக்கிறோம். அப்ப அதற்குள்ள உள்ள போத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் உள்ள இருக்கும். நீங்க ஒரு ஜோதிடத்தை 16 கோணங்களிலிருந்து ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க லாஜிக் இல்லாம ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை நம்பாதீங்க. நீங்க வேற ஒரு குருவை தேடி போங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ன செய்ய போகுது, நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும், அதுக்குள்ள ஒரு மூலர்கள் லாஜிக்க பிடிங்க. இந்த அரைகுறை வாத்தியார்களிடத்துல படிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வாத்தியாருக்கு ரெஸ்பெக்டோட வச்சுக்கோங்க. பழைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களை தேடுங்க, அவங்களுடைய அனுபவத்தை கொள்ளையடிங்க. அதுதான் நான் உங்ககிட்ட உங்க திருவடியை பணிஞ்ச கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறான். கோரை எப்படி எடுக்கிறான், எப்படி எடுத்தான், எந்த உலகத்தில் ஜோதிடத்தில் எந்த கிரகத்தினுடைய ஆட்சி காலம் அதிகமா இருக்குதோ அதுதான் முதல்ல வச்சான். சூரியன் சுக்கிரன் புதன், புரியுங்களா, சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி
குரு செவ்வாய் இப்படி எடுத்திருக்கிறான். இந்த சனியிலிருந்து தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு என்ன ரைட்ஸ்னா, நவகிரகத்துல முதல்ல சனிக்குள்ளர போய் தான் எல்லா கிரகத்தையும் பார்க்கணும். சூரியனை கூட பார்க்க முடியாது. சூரியன் எப்படி இருப்பாரு? பின்னுக்கு இருப்பார். நவகிரகத்துக்குள்ள நுழையும் போது நீங்க சனி பகவானை மூல பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா என்னுடைய குருநாதர் தவத்திரு ஈரோடு மணியன் ஐயா அழகா சொல்லுவார். பல குருமார்கிட்ட எல்லாம் போய் பிச்சை எடுத்து படிச்சிருக்கிறேன் நிறைய. கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப் பாடி தேவை, அதுக்கு ஒரு தாய் தேவை, தந்திரம் தேவை. ஒரு ஐயா சொன்னார் பாருங்க, சப்தரிஷி மண்டலத்துல துலாமில இருந்து மீன வரைக்கும் சொல்றாரு பாத்தீங்களா. அதுதான் வெளிவட்ட கிரகம். வெளிவட்ட கிரகம் தான் ஞானத்தை கொடுக்கும். உள்வட்ட கிரகம் என்பது இல்லற வாழ்க்கையில் ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும். ஒளி கிரகம் இருக்கு. ஒளி நட்சத்திரம் தான் சூரியனும் சந்திரனும், அது கிரகம் கிடையாது. அதை வாங்கி குஜாதி ஐவர்கள் வாங்கி நமக்கு வாழ்க்கையை கொடுக்குறாங்க. இந்த ராகு கேது என்பது நிழல் கர்மா. ராகு கேதுவை நல்லா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரு ராசிக்குள்ள சனி உள்ள வாரான்னா அவன் கர்மாவை அவனுக்கு ஏதோ மாற்றி அமைக்க போறான்னு அர்த்தம். சந்திரனை வச்சுதான் அவன் ஏதோ செய்யணும். உடனே நம்ம 7.5 சனி, அட்டம சனின்போம். ஒரு புண்ணாங்கம் கிடையாது. இந்த மாதிரி இழிவான பேச்சுக்களை விட்டுருங்க. ரொம்ப லாஜிக்கா பிடிங்க. அந்த ஒரு ஒரிஜினலான வாத்தியார்ட்ட பிடிச்சிருங்க. செவ்வாய் 4ஆம் பார்வை என்ன தருவான், சனி 3ஆம் பார்வை என்ன தெரிவான், கேது என்ன செய்வான். இந்த வரிகளுக்குள்ள ஒரிஜினாலிட்டிய மூலத்தை ரூட்டை அழகா பிடிச்சுக்குங்க. அப்புறம் ஜாதகம் சொல்லி பாருங்க. டெவலப்மெண்ட்ஸ் கிரகம்ல சந்திரன் செவ்வாய் தான் டெவலப்மெண்ட் பண்ணுவான். டெவலப்மெண்ட்னு அவன் தான். வீடு கட்டணுமா, அதை இது கேது சேர்ந்தான்னா அந்த பாவத்தை என்ன செய்ய இயங்க விடாம தடுக்கிறான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. நல்லா ரசிச்சிடணும். அவர் வகுப்புல நடத்த சக்தி சார் வகுப்பு நடத்தான்னு போங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. சும்மா போனது வந்தது. இந்த அறகுறைய நேத்திக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு வாத்தியார்ட்ட படிச்சு அந்த நோட்ஸை வாங்கினது, 2 PDF புடுங்கினது, அதை வச்சுக்கிட்டு பேச்சு வாத திறமையால வச்சு வண்டி ப்ளோ போர்டில் ஓட்டுறது, அதெல்லாம் ஜோசியம் கிடையாது. நான் மறுபடியும் இங்கே வந்துட்டேன், கைலாயத்துக்கு வந்துட்டேன். இது லேசாக போயிட்டு இப்படி வந்துட்டேன். முருகப்பெருமான் தாடி மீசையோடு இருக்கார். அம்மா கேட்குறா, நீ எங்கப்பா போனேன்னாரு. அம்மா ரொம்ப நாள் தவம் பண்ண போயிருக்கேன்னாரு. அப்போ கேட்டவுடனே சொல்கிறேன், என்னப்பா செஞ்சேன்னாரு. சரிப்பா என்னப்பா செஞ்சிருக்கேன்ட்டு சாப்பாடை போட்டேன், சாப்பிட்டா. சுவாமி வந்தார், சிவபெருமான் வந்தார், உட்காந்தார், மகனே முருகான்னாரு, கட்டி பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி ரொம்ப சந்தோஷம். என்னப்பா எங்கப்பா போயிருந்தேன்னாரு. அப்பா நான் நிறைய அனுபவங்கள்லாம் பெற்றுட்டு வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன செஞ்சேன்னாரு. உலகத்துக்கே ஒரு ஜோதிட நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம். உலகத்துக்கே ஐயா. பூர்வன பரப்பன கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கும்புருடர்கள், தேவர்கள் ஏப்பா அப்படின்னா கடவுளுக்குன்னு நான் பாரா ஒரே போட்டு போட்டான் பாரு. முருகன் சொல்றான், நான் கடவுளுக்கும் ஜோசியம் எழுதியிருக்கேன்றான். கடவுளுக்கு எழுதியிருக்கேன் எப்ப, எனக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன்ப்பா, உங்க மாமன் எனக்கு தாய் மாமனுக்கு எழுதியிருக்கிறேன், என்கிட்ட அடி வாங்கி நம்பர் கொட்டு வாங்கின பிரம்மனுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னார். மிரண்டு போனார் சுவாமி. எங்க எனக்கு இந்த மாசம் பலன் சொல்லு அப்படின்னாரு. பலன் சொன்ன உடனே என்ன சொன்னாரு, நைனா இந்த மாதத்துல நீ பிச்சை எடுத்து சாப்பிடுவா. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர், மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்பாயின்னாரு. பிச்சை எடுத்த இடம் இந்த இடமும் அங்க சம்பந்தம் வருது, மேல்மலையிலூர் வருது. அவர் கோபத்தில் இந்த நூல் அரங்கேற்றம் ஆகாது போடான்ட்டார். சாபம் கொடுத்தாச்சுன்னா சாப நிவர்த்தியை உடனே கேட்கணும். அவங்க கொடுத்த உடனே தாழ்ந்துருவாங்க. இப்ப சொல்லாரு, என்னை போல் ஒருவன், உன்னை போல் ஒருவன், தன்னை போல் ஒருவன், ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தவன், அவனால் இந்த நூல் அரங்கேற்றம் மாறுனார். அப்ப சொன்னும் போது சில விஷயங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அகத்தியரால் உருவாக்கப்பட்டது. அவர் தான் வெளியிட்டார் குமாரசுவாமியுங்கிற நூல். அந்த நூல் இப்ப இருக்கிறத எல்லாமே உள்டா படிச்சாச்சு, செயல மாத்தி தவறா எழுதியாச்சு. ஒரிஜினல் பாசியம் எவர் எழுதுற புலவருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரிஜினலான பாசியம் இல்லை. அதுல இருக்கிற செயல் ஒரு 2 வரிக்கு 100 விளக்கம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவர் ஒரு சூட்சுமத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் எழுதிக்கங்க. அஸ்வினி மகம் மூலத்தை ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. அஸ்வினி மகம் மூலத்தை ஒரு முக்கோணமா போடுங்க. மேசம் சிம்மம் தனுசுல வந்துடுதா. அதற்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயத்தை ஒரு கோடு போடுங்க. அருங்கோணம் வருமா வராத, அருங்கோணம் வருமா வராத, அருங்கோணத்தை போட்டு அதுல சரவண பவன் போடுங்க, எழுதிக்கங்க.
கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 60 தான் ஆகுது. நாங்கள் சிறுபிள்ளையில் இருக்க போகும்போது முருகனுடைய 6 படையும் போட்டு 6 படைக்கு 6 சக்கரத்தை போட்டு அதில் அந்த அங்கே அந்த சக்கரங்கள் அதில் அந்த சரவண பவ ரகட பவச அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த சக்கரங்களை அடிப்படையாக வைத்து தான் என்ன பண்ணுவார், கிரகங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பேலன்ஸ் தியரியை கொடுத்தாங்க. நீங்கள் முருகன் நல்ல பழைய முருகன் படத்துக்கு கீழே காலில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? 6 8 12 6 8 12 ஒரு ஒரு அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் 2 பேர் சேர்ந்தா என்ன வினைய கொடுப்பானோ அது 3ஆம் இடம் கொடுத்துரும். 3ஆம் இடத்து அதிபதி கொடுத்துரும். 3ஆம் இடத்து அதிபதி கொடுத்துரும். போன பிறவியில அட்டமாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதியோட வேலையை பாவத்தை அழகாக சொல்லக்கூடிய அந்த ப்ரீவியஸ் பெர்த்தினுடைய ரெக்கார்டு தான் ராகுடைய கர்மா, நிலன் கர்மாவும் கேதுவோட கர்மாவும். அதனால இந்த ராகு கேது ஒருத்தனுக்கு தொடர்ந்து வருதா, நிழல் கர்மா வருதா அப்படின்னா அவன் பிள்ளைக்கு அதே மாதிரி 1 2 4 8 வந்தாலும் அதே கர்மா தான். அப்ப இன்னும் தீரலேன்னு அர்த்தம். ராகு கேதுவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அழிக்க முடியாது. அப்ப நம்முடைய பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு மனிதன் எதனால அவன் கர்மாவுக்கு வந்தான் பிறந்தாங்கிறத இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ராகு கேதுவினுடைய அச்சுப்புள்ளியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜாதகம் சொல்லலாம். அந்த கலை என்கிட்ட இருக்கு, இலவசமாக வாங்கி கொள்ளலாம். கிட்டத்தட்ட நான் படிச்சு பணம் கொடுத்து வாங்கினேன். எங்க குருகிட்ட கேட்டேன், நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கேன்ட்டேன். அதை வாங்கி யாராவது வித்து பொழைச்சீங்கன்னா குஷ்டம் வந்துடும். இப்ப ஒரு கஷ்டப்பட்டு தேடி இவர் எழுதியிருக்கிறார், இதை வாங்கி பிடிஎஃப் எடுத்து தெரு தெருவா அனுப்பிவிட்டா அவனுடைய ஒழிப்புக்கு என்ன வேணும்? தான் ஜோதிடம் மறைக்கப்பட்டிருந்தது. ஜோதிடத்தை கேட்காம கொடுக்க கூடாது. என்ன கூறினாரா? ஜோதிடத்தை புலவர் ஐயா சொல்லுங்க, கேட்காம கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்ல, ஜோசியம் பார்த்தவெல்லாம் சிரமம் வந்துடும், கர்மா வந்துடும், நக்கி போயிடும். ஒரு பொழுதும் வராது, ஒரு பொழுதும் வராது, வரவே வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட பொறுத்தளவில் நான் இப்படி அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் சிவாச்சாரியாரா இருக்கிறேன், அதனால நான் ஆச்சார அனுஷ்டானத்தில் இருப்பேன். நான் அதை சொல்லி என்ன செய்ய போறேன்? ஒன்றும் இல்லை. ஜோதிடத்தில் பொறுத்தளவில் சொல்பவர்களும் கேட்பவர்களும் வெவ்வேறு விதமான ஆஸ்பெக்ட்ல இருப்பாங்க. ஒருத்தர் நேரில் பார்த்து தான் சொல்லுவார். என் நண்பர் இருக்காரு, அவர் அருமையான பேசுவார், அவர் வந்திருக்கிறார், நேரில் பார்த்து தான் சொல்வேன்பார். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 6 7 வருஷமா ஆன்லைன்ல தான் சொல்றேன். யாரும் கிடையாது, யாரும் வராது, ஜட்ஜ் வராத. நான் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள சொல்லி ஜாதகம் சொல்லுவேன். எனக்கு குரு 12 4 டு இவர் சொன்னார் பாருங்க, சப்தரிஷி மண்டலத்தில் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கு. 12ல குருவும் புதன் இருக்கான், கடகலக்கணம். அதனால காலையில 4 மணிக்கெல்லாம் எழுச்சிருவேன். ஜாதகம் 4லேருந்து 7 8 மணிக்குள்ள சொல்லிடுவேன். பகலெல்லாம் வர்ற போனை அட்டன் பண்ணிக்குவேன். இல்லைன்னா என்ன பண்ணி இறங்கு பொழுதுல தள்ளி விட்டுருவேன். ஸோ இது சப்தரிஷி மண்டலத்துல இன்னைக்கு இந்த இடத்துல சொன்ன விஷயத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. உடலால் வரக்கூடிய கர்மா எப்படி வரும் என்பது ஒரு மனிதனுடைய இயக்கத்தை வச்சு சப்தரிஷியில அழகா சொன்னார். அது கொஞ்சம் புரியும்படியா போர்டு போட்டு சொன்னார்னா அது கிட்டத்தட்ட 10 வகுப்பு போகும் போல இருக்கும். அது ஒரு எழுதி கொண்டு வந்தது பேப்பர் 10 வகுப்பு போகும். அதனால அப்படி இருக்கு. இங்க இருக்கிறவங்க சொல்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்றேன். பழி பாவம் எப்படி வரும் அதுக்கு சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்க. அஸ்வினியிலிருந்து இது வரைக்கும் போட்டுக்குங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 9 நட்சத்திர வார்டு பிரகாரம் எழுதுங்க. சங்கடப்படாம எழுதுங்க. அஸ்வினிக்கு பக்கத்துல சூரியன் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அஸ்வினிக்கு பக்கத்துல சூரியன், பரணி பக்கத்துல சந்திரன், கிருத்திகை பக்கத்துல என்ன வருது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேதுன்னு எழுதிக்கிங்க. 9 நட்சத்திரத்துக்கு பக்கத்துல எழுதிக்கிங்க. சூரியனுக்கு பக்கத்துல முதல் கிரகம். அஸ்வினிக்கு பக்கத்துல என்ன கிரகம் வருதுங்க? சூரியன். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமும் வேகமா சொல்றேனா? நீங்க இங்க பாருங்க, நீங்க ஷார்ட்டா குறிச்சுக்கோங்க. நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க படிக்க வரவே வராது. இப்ப நான் ஒரு உணர்வு பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்ற மனோபாவத்தில் உங்களுக்கு திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்ப உள்ளுக்குள்ள போய் இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். எந்த கிரகம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க முடியாது. நான் சவால் விட்டு சொல்லுவேன், என் குருவின் திருவடியை படிச்சு
அஸ்வினிக்கு பக்கத்துல சூரியன் போட்டுக்குங்க. இது வந்து நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மகத்துல பிறந்தவங்க, மூலத்துல பிறந்தவங்க ஜாதகத்தை கொண்டுட்டு வாராங்க. அவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்துது. எழுதிக்கங்க. இப்படி பாங்க, நம்ம ரூட்டுக்கு வருவோம். தேவையில்லாத பழி, பாவம், அசிங்க, அவமானம், குற்றம் நடந்தே தீரும். தைரியமா அடிங்க. நாளைக்கு போய் நோட்டை எடுத்த உடனே ஒரு ஜாதகம், இந்த விஷயம் கேட்ட உடனே அடுத்து வர 3 ஜாதகம் இதுதான் அமையும். பிரபஞ்சத்திற்கு வணக்கம், நமஸ்காரம். அஸ்வினிக்கு அப்புறம் பரணி, செவ்வாய். பரணிக்கு அப்புறம் என்ன வருது? அல்ல அஸ்வினி பரணி அப்படிதான் வருது. சூரியனுக்கு அப்புறம் சந்திரன். பரணி பூரம் பூராடம். எழுதிக்கங்க. இல்லைன்னா தூக்கி போட்டு மிதி. என்னைய சும்மா எல்லாம் சொல்லி திருச்சிக்கு வரல. பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த கிரகங்கள் இருந்தால் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பழியையும் பாவத்தையும் இமுசையும் கொடுக்காம போக டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரம், அஸ்வினி பரணி, எது கிருத்திகை என்ன வருது? சூரியன் சந்திரன் செவ்வாய். அஸ்வினி பரணி கிருத்திகை, கிருத்திகை சூரியன் சந்திரன் செவ்வாய். கிருத்திகைக்கு செவ்வாய்னு எழுதிக்கங்க. செவ்வாயினுடைய 3 நட்சத்திரம். செவ்வாய் எங்க வேணாலும் எடுத்துட்டு போட்டு, எந்த பாவத்திலும் எடுத்து போட்டு, கண்ணுக்கு தெரியாத இமுசை, பூமி, நிலம், வீடு, வாசல், பங்காளி வகையில பிராபலம் வரத்தாச்சு. ஒண்ணு வேண்டாம். ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்குவோம். ரோகிணியில யார் பிறந்தா குருநாதா? அவனுக்கு எவன் எதிரி? சத்ரு எவன்? என்ன மாமே? தாய் மாமே. அவன் பேர் என்ன? கம்சன். சூரிய புராணம் படிச்சீங்கன்னா இதெல்லாம் வரும். அப்ப நீங்க ரோகிணி நட்சத்திரக்காரனுக்கு புதன் காரகத்துவம், அவன் அந்த ராசி காரகத்துவம் ஆதிபத்தியத்துல ஏதாவது ஒண்ணுல அசிக்கப்படாம இருக்க மாட்டான். பழி வரும், காரணமே இல்லாம பழி வரும். தாய் மாமன் வரும், தாய் மாமன் பிள்ளைகள் வழியா வரும், மாமிய பிள்ளை வரும், அக்கா புருஷன் வழியா வரும், தங்கச்சி புருஷன் வழியா வரும். புரியுதுங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நீங்க எனக்கு பாராட்டுன்னு தெரிஞ்சோம்னா நீங்க பக்கத்துல இருக்க கோயில ஒரு விளக்கு ஏத்துது. இதோட மொத்தத்துல நீங்க இப்படி பொருத்திக்கங்க. மொத்தத்துல நீங்க பொருத்திக்கங்க. அப்படியே லேசா டியூன் பண்ணிக்க. ஜோதியிட மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. நான் கையெடுத்து கும்பிடுறேன். காலத்தை வீணாக்கிறாதீங்க. நாடி படிங்க. இப்போ ஒரு ஜாதகம் வருது, அதை பார்க்கணும். நாடி வருது, நாடி படிக்கணும். அது எப்படி என்ன சொல்றேன் பாருங்க. ஜோதிடம் பார்க்குறோம், தசா புத்தி அந்தரத்தை எழுதுறோம், ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படி சொல்லி அந்த சார பலன்லாம் சொல்றோம். எல்லாம் சொல்றோம்ல. இதுக்கு இல்லாத ஒரு வேலை ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. என்ன வேலை? எழுதிக்கங்க. ஒரு கிரகம் திசை நடத்தினால் 1, 5, 7, 9 1, 5, 7, 9 உள்ள கட்டத்தில் உள்ள கிரகங்கள் இருந்தால் அந்த கட்டத்தில் உள்ள கிரகங்களை வரிசைப்படி எழுதிக்கோங்க. அதுல பாகை டிகிரி படி எது குறைந்து இருக்கிறதோ அதைத்தான் தசா புத்தியில் முதலில் அதுதான் இயங்கும். இது ஜோதி இடத்துல எழுதப்படாது. ஜோதி இடத்தை விட்டுட்டான். வேற விஷயங்கள்ல சொன்னார் பாருங்க. 7 பேர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதனால நாடி எப்பொழுதுமே இயங்கி கொண்டே இருக்கும். இன்னொரு விஷயம் எழுதிக்கங்க. புரிஞ்சிருச்சா? குறைந்த பாகை வாங்கின டிகிரி தான் முதல்ல வேலை செய்யும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த ராகு திசையில இந்த ஏதோ ஒரு திசையில சந்திர புத்தி இந்த நட்சத்திரம் தான் வருது, இது சம்பந்தமே கேது சம்பந்தமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்க 1, 5, 7, 9 கிரகம் நிற்கும், நின்றுட்டு இருக்கும். அது இணைந்து கொடுக்கும். கிரகங்கள் இணைவின் காரணமாக ஒரு செயல் நடக்கும். புரியுதுங்களா? இது நாடி. இதை நீங்க நாடினா ஏதோ சொல்லிட்டாங்க, பிறகு நாடி, இந்த நாடி, அந்த நாடின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாதீங்க. இன்னைக்கே நாடி போய் படிங்க. 2 புக்கு வாங்கி படிச்சீங்கன்னா போதும். வெறி பிடிச்சு அடுத்து 10 ஜாதகம் பளிச்சுன்னு அடிக்கலாம். புதுசா வந்தவங்க சொல்றேன், நீங்க நாடியில இருக்கோம். இப்பொழுது கோச்சார கிரகம் பிறந்த கால கிரகங்களின் மீது செல்லுகின்ற பொழுது அப்படின்னு வச்சுக்கோங்க. வரிசை எழுதிக்கங்க. இப்ப செவ்வாய் மேல ஒரு குரு வர்றாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கார், அவர் மீது ராகு வர்றாரு. இப்போ ஒருத்தருக்கு மீனத்துல சுக்கிரன், ராகு வர்றாரு. அப்ப என்ன செய்வார்னா, ராகுனா ஆசை, ராகுனா விருப்பம். கோச்சார ராகு உள்ள மீனத்துக்குள்ள நுழையிறான். அந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கான். எப்ப வேலை செய்வான்? அந்த ராகு சுக்கிரன் ஒரு 16 டிகிரி இருக்கான்னா ராகு 16 டிகிரியை தொடும் பொழுது ஒரு 22 டிகிரிக்குள்ளே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்ப என்ன செய்வான்? பைக் வாங்கினியா, கார் வாங்கினியா கேளுங்க, வாங்கினேங்கிறான். மாடி வீடு கட்டியா, கட்டேங்கிறான். ஒரு சொத்து மேல, ஒரு திருட்டு சொத்து மேல ஒரு வில்லங்க வந்துச்சான்னா ஆமாங்கிறான். ராகு திருட்டு பைய.
அவன் செய்யறதெல்லாம் வெளியே பழிச்சுன்னு தெரியும். கேதுக்கு அப்படி தெரியாது. கேது திருடுனானா வெளியே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவத்தையும் வச்சுக்கோங்க. நாடிய வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, டேபிள் வச்சுக்கோங்க. அப்படி வருதா, இப்படி நடந்திருக்கான்னா ஆமா 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 ஆமாங்கிறான். அந்த டிகிரி நெருங்கிருச்சான்னு பாருங்க. அது எவ்வளவு ஒரு பாகை கணக்க எவ்வளவு நேரம் ஆகும். இவ்வளவு நாள்ல கவனம் மாதிரி இது சொல்ல என்ன கஷ்டம், இவ்வளவுதானே. அப்ப சாதாரண ஜோதிடர் சூப்பர் ஜோதிடர் ஆகுனா என்ன செய்யணும்? ரொம்ப பெணாத்த வேண்டாம். பரிகாரம் படிக்கிறதுக்குன்னு நீங்க போங்க. ஒரு பாவம் ஒரு ஏங்கல இப்போ இன்னொன்னு எழுதிக்கங்க. நான் படிச்ச குரு பார்த்தது ஒரு கிரகம் 6ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு. எந்த கிரகம் வேணாலும் தசை நடத்திட்டோம், புத்தி வேணா நடத்திட்டோம், அந்தர வேணா நடத்திட்டோம், பிராணம் நடத்திட்டோம், சூட்சுமம் நடத்திட்டோம். எழுதிக்கங்க. 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு அடுத்த திரிகோணம் வேலை செய்யாது. நீங்க இப்போ கேள்வி கேட்பான், அதுதான் கேட்பான். 6ல சனி இருக்கான். ஒரு பாவம் அது முந்தைய பாவத்தை அழிக்குமா அழிக்காத? லேசா கேள்வி பக்கமும் போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? பாரம்பரியத்துல சொல்லாத விஷயத்த, பாரம்பரியம் ரொம்ப ரஃபா இருக்கும், பலாப்பழம் மாதிரி முள்ளா இருக்கும். உள்ள சொலைய பிரிச்சு ஊட்டி விடுறது கேள்வி. புரியுதுங்களா? ஒரு பாவம் அந்த முந்தைய பாவத்தை அழிக்கும். ஆனால் பாரம்பரியத்தை சரியாக கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரகம் ஜோதிடன் வாயிலாக சில உணர்வுகளை பேசும் இன்ட்யூஷன். கடவுள் எப்படி பேசுவார் தெரியுமா? கடவுள் யாராவது பேசியிருக்காரா? என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த இன்ட்யூஷன், உள்ளார்ந்த உணர்வு. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அது அப்படியே உள்ள மனப்பாடமா ஏதோ ஒண்ணு வரும். இந்த துப்பிருங்க. குருவை வணங்குங்கள், கூசி நிக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது குருவினுடைய பாதத்துக்கு ஒரு முறையா பூஜை பண்ணிருங்க. உங்க குருவை வணங்குங்க. நீங்க நான் இதை எடுத்திருக்கேன். சில நேரத்துல 10 ஜாதகம், ஒரு ஜாதகம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். 4 கிரகம் நின்றுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ரிவிட் அடிக்காது போடா ஃபுல் அப்படின்னு 4 பேர் நிப்பாட்டிங்கன்னா எல்லா கிரகத்திற்கும் ஒரே ஒரு ஆள் இருக்கான். ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஜாதகத்தையே தொட்டு வச்சுட்டு தலையில வச்சுக்கிறது முதல் வேலை வச்சுக்கணும். இல்லையா அந்த ஜாதகத்தை பூமியில தொட்டு பூமாதேவியை வணங்கிக்கங்க. பூமி பிறப்பதற்கு ஒரு நாள் முன்ன பிறந்தவன் ஜாம்பவான் என்கிற கரணி. ஜாம்பவான் தான் சிரஞ்சீவி. அதனால ராத்திரி படுக்க போகும்போது ஜோசியர்கள் சிரஞ்சீவி 7 பேரை வணங்கிட்டு படுங்கிறான். சப்த ரிஷியினுடைய படங்கள் இருக்கணும். அந்த உங்களுக்கு மந்திரம் தெரியலையா? ஓம் அகத்தீசாய நமக. ஜோதிட சாஸ்திரத்துல பலன் சொல்ல முடியலன்னா அந்த சப்த ரிஷியினுடைய நாமத்தை சொல்லிட்டு வணங்கினால் சிறப்பு அறிவை அவர்கள் உனக்கு ஊட்டுவார்கள். நான் இந்த ஜாதிக்காரே, நான் நீச்சை, உனக்கு ஒண்ணு புரியல, எனக்கு வீடு சரியில்லை, எதுவும் வேண்டாம். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான் நறுங்கொன்றை போதின் உள்ளான் அப்பால் உள்ளான் இப்பால் உள்ளான்னு சொல்லி அழகா சொல்லுது. நீ எந்த ஜாதி அந்த ஜாதி கடவுள். அதனால மனசு அமைதியா வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு ஏத்துக்க, 2 பத்தி பொறிச்சுக்க, நல்ல நறுமணம், கிரியேட்டிவிட்டி ஆகட்டும். எனக்கு டைம் வந்துருச்சா? ஆமா. அப்ப அந்த மாதிரி அப்ப என்ன செய்யணும்? நீங்க முதல் விஷயம், நீங்க கத்துக்கிட்டதை விட ஷார்ட்கட்ல உள்ள போக பாருங்க. முதல்ல ஷார்ட்கட்ல போங்க. ஒரு கிரக திசை நடத்துதா, எந்த வீட்டுல இருக்குது? ஒரே ஒரு விஷயம், பாகை கணிதம் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி மண்டலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பலன் சொல்லாதீங்க. மேச ராசிக்கு இத்தனை டிகிரி தான் அந்த இருக்கும். ஆனா நீள் கோலவட்டத்துல நம்ம பூமி இருக்கிறனால எல்லாமே 30 டிகிரி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாமே 30 டிகிரி வராது. ஒரு ராசி குறுகிய ராசி, ஒரு ராசி நீண்ட ராசி இருக்கும். அப்ப அந்த டிகிரி படி பார்க்க போகும்போது ஸ்ரீபதி பத்ததி பிரகாரம் மையத்துல இங்கிட்டு இருந்து ஒரு 15 டிகிரி, இந்த 15 டிகிரி தான் எடுப்பாங்க. ஸ்ரீபதி பத்ததி ஏமாத்தும். கேபியில போங்க, பாவமுனைய குறிங்க, அதை நோட் பண்ணிக்கங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. உச்ச நீச்சம் எங்க கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கங்க. ஒரு ராசி மண்டலம், ஒரு 5ஆம் வீடு ஆரம்ப முனை 12 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 20 டிகிரிக்கு மேல, 27 டிகிரிக்கு மேல ஒரு கிரகம் போயிட்டா அது நீச்சம். அந்த 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 பாவத்திற்குரிய பலனை சரியா தரவே தராது, ஏமாத்தி விட்டு போயிடும். முதல் 10 டிகிரிக்குள்ள இருக்கு பாருங்க, அதுதான் உச்சமாக எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க ஒரே இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த உச்சம் நீச்சம் புரியுதுங்களா? இதெல்லாம் நம்பாதீங்க. உச்சம்னா என்ன? உயர்வு. உச்சமா இருக்குன்னா அவன்கிட்ட அது மலிஞ்சு கிடக்கு. நீச்சமா இருந்தா அவன் அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான். சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வரல. கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் நகர்ந்து வரும் பொழுது அது வாய்ப்பை ஏற்படுத்தும்.
அதே மாதிரி பரிவர்த்தனை ராஜயோகம் இருக்கு, அது ஒரு பொழுது வேலை செய்யாது. எந்த கிரகம் எங்க இருக்கோ அதைத்தான் செய்யும். நீங்க முதல்ல கண்டதை குழப்பாதீங்க. பரிவர்த்தனை ராஜயோகங்கிற ஒரு இதே கிடையாது. முதலில் நின்ற வீட்டு வேலையை செய்து விட்டு பிறகுதான் கோச்சாரத்துல அந்த சந்திரன் அப்படி போகும்போது அப்பதான் வேலை செய்யும். இதெல்லாம் நாங்க திருப்பூர் GKRT படிச்சிருக்கோம். ஜாதகத்தை தெளிவா புடிச்சுக்கோங்க. லாஜிக் இல்லாம எவனாவது ஏதாவது சொன்னானு கேட்க. இப்ப அம்புலி புள்ளின்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? அம்புலி புள்ளி எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன், இல்லன்னா நானும் பேட் தான் முடிப்பேன். நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி போறேன். ராகுக்கு கேதுவுக்கு அம்புலி புள்ளி எடுக்கணும். சந்திரனுடைய பாகை எழுதிக்கங்க, ராகுவோட பாகை எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? ராகுவோட பாகையிலிருந்து சந்திரன் பாகையை கழிங்க. அது எவ்வளவு வருது? வருதா? அத 2ஆல டிவைட் பண்ணுங்க. இப்ப சந்திரன் பாகையை வச்சு கூட்டுங்க. அதுதான் ராகுக்கு சந்திரனுக்கு இடையில இருக்கக்கூடிய அம்புலி புள்ளி. அந்த அம்புலி புள்ளியில ஒரு கிரகம் போச்சுன்னா பெர்முடாஸ் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய சூனியம் தான். பெர்முடாஸ் முக்கோணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல்ல இருக்கும், கப்பல் போயிட்டு இருக்கும், புள்ள போயிடும், பிளைட் போகும், இழுத்துரும். அந்த புள்ளி அம்புலி புள்ளி. இது ராகுவினுடைய அம்புலி புள்ளி. கேதுவுக்கு இதே மாதிரி எடுத்துக்கங்க.